காய்ஸ் வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நம்ம நேத்தே பார்த்தோம் 1000 ரூபாய் காணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஸோ பாண்டியன் கேட்குறாரு அரசி கிட்ட, நீ நல்லா கணக்கு பார்த்தி அப்படின்போது, அப்பா நான் 3 நேரம் பார்த்துட்டுப்பா, கண்டிப்பாக 1000 ரூபாய் கம்மியாகுது அப்படின்றாங்க. அண்ட் கோமதி கேட்குறாங்க பாண்டியன் கிட்ட, எங்க நீங்க ஏதாவது கணக்கு விட்டுட்டீங்கன்னு போது, ஏய் நான் கரெக்டாக தாண்டி சொன்னேன் அப்படின்றாரு. அடுத்ததாக வந்துட்டு பசங்க கிட்ட செந்தில் கிட்ட அண்ட் பழனி கிட்ட கேட்குறாரு, டேய் நீங்க யாருக்காவது எடுத்து கொடுத்தீங்களாடா அப்படின் போது 2 பேரும் இல்லையே நாங்களாம் எதுவும் பண்ணலையே அப்படின்ட்டாங்க. அப்புறம் எப்படி 1000 ரூபாய் கம்மியாகும் அப்படின்ட்டு பாண்டியன்ட்டு எனக்கு தெரிஞ்சு போச்சு, என்னைக்கு இல்லாத திருநாளா அவன் பையன் கடைக்கு வந்தான், அவன் நம்மளோட கதிரை தான் சொல்றாரு, அவன் வந்ததுனால தான் காணாம போயிடுச்சு, அவன் வந்ததுக்கு காரணமே காசு எடுக்கிறதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. ஸோ கோமதியை சொல்றாரு, கூப்பிட அவனை அப்படின் போது கோமதி கூப்பிடுறாங்க. கதிரும் வராரு. வந்ததுக்கப்புறம் டே 1000 ரூபாய் எதுக்குலாம் எடுத்த அப்படின் போது, எந்த 1000 ரூபாய் எனக்குலாம் தெரியாது அப்படின்னு, நீ எதுக்கு கடைக்கு வந்திருக்க, இத்தனை நாள் இல்லாமல் நீ கடைக்கு வந்திருக்கன்னு ஏதோ பண்றது தான் அப்படின் போது, நீங்க தான் கடைக்கு வான்னு கூப்பிடுறீங்க, அதனால தான் நான் வந்தேன். ஏய் சும்மா இப்படிலாம் பேசாத, 1000 ரூபாய் எடுத்தியா இல்லையா அப்படின் போது, நான் எடுக்கல அப்படின்றாரு. ஸோ இவர் இங்கே திட்டிக்கிட்டு இருக்கிறாரு. நம்மளோட பாண்டியன் வந்து எனக்கு தெரியும் இவன் தான் திருட அப்படின்ற மாதிரி திட்டும்போது, நம்மளோட செந்தில் சரி இந்த இடத்துல சமாளிக்கணும் அப்படின்றதுக்காக அவர் என்ன பண்றாருன்னா, செந்தில் ஒருத்தர்கிட்ட காசு வாங்கியிருக்காரு. 14,500 ரூபாய் வாங்கினதை 1000 ரூபாய் கம்மி பண்ணி சொல்றாரு. அப்பா நான் கணக்கு சொல்லும்போது தப்பா சொல்லிட்டேப்பா, நான் வாங்கினது 13,500 தான், நான் தெரியாம 14,500ன்னு சொல்லிட்டேன்ப்பா அப்படின்னு அந்த பழியை வந்து அவர் மேல போட்டுக்கிறாரு. பட் இவருக்கு பாண்டியனுக்கு நம்பிக்கை வரல. ஏண்டா நான் அவன்கிட்ட இவ்வளவு நேரம் கேட்டேன், அப்பெல்லாம் நீ கணக்கு கரெக்டுன்னு சொன்ன, நீ இப்போ உன் தம்பியை திருடன்னு சொன்னதுக்கு அப்புறம் மட்டும் நீ பண்றியா, ஒரு ஜவாப்தாரி வாங்கிக்கிறியா, அவன் திருடன் சொல்லக்கூடாதுன்றதுக்காக நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறியா அப்படின்போது, இல்லப்பா எனக்கு மறந்துருச்சு இப்பதான் ஞாபகம் வந்துச்சு அப்படின்போது, டேய் எனக்கு தெரியும் நீங்க 2 பேரும் ஏதோ கூட்டு கலவானீங்கன்னு எனக்கு தெரியுது, நான் வேணா அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்கட்டுமா, அவர் அவ்வளோதான் காசு கொடுத்தாரா நான் கேட்கட்டுமா அப்படின்னு செந்தில் கேட்குறாரு. செந்தில் பயத்தோடய சரி பார்த்துக்கலாம் அப்படின்றதுல சரி கேளுங்கப்பா அப்படின்போது அவருக்கு கால் பண்ண போறாரு. ஸோ கோமதி கோவம் வருது, எங்க நீங்க பாட்டுக்கு அவருக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா அவர் செந்திலை பத்தி என்ன நினைப்பாரு, நம்ம செந்தில் ஏதோ காசு எடுத்துட்டோம் அப்படின்னு தானே நினைப்பாரு, அதனால நீங்க அப்படிலாம் பண்ணாதீங்கன்னு கோமதி திட்டுறாங்க. பட் இவருக்கு கோவம் வருது பாண்டியனுக்கு, ஏன்டா இந்த கடையை இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தியிருக்கேன், எல்லாரும் இப்படி பொறுப்பு இல்லாமல் இருந்தால் அந்த கடையை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறாதீங்க அப்படின்ற மாதிரி திட்டிட்டு இருக்காரு. ஸோ அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்மளோட மயில் அண்ட் சரவணனை தான் காட்டுறாங்க. அண்ட் சரவணன் கேட்குறாரு, எதுக்கு ஹனிமூன் ஃபோட்டோன்னு ஒரு குரூப் ஓப்பன் பண்ணியிருக்கா அப்படின்போது, ஐயோ மாமா நான் மறந்துட்டேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபோட்டோஸையும் இந்த லூஸு மறுபடியும் குரூப்பில் போட்டு வச்சுட்டு இருக்குது. அண்ட் சரவணன் கேட்குறாரு, எதுக்கு இதை பண்ணுற அப்படின்போது, மாமா நம்ம ஊர் விட்டு ஊர் வந்திருக்கோம், நம்ம வந்து ஹனிமூன் வந்திருக்கோன்றனால நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நம்ம ஃபேமிலி நினைக்கிறாங்க, பட் நாம வந்து நல்லா இருக்கும் சேஃபாக இருக்கும் ஜாலியாக இருக்கும் அப்படின்னு அவங்களும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணுறாங்க. அண்ட் சரவணன் நினைக்கிறாரு, இப்படி ஒரு நல்லவங்க கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி, நம்ம ஒய்ஃப் பாரு நம்ம குடும்பத்தை பற்றி எவ்வளோ யோசிக்கிறான், அவங்க நம்மளை பற்றி ஃபீல் பண்ணுவாங்களே அப்படின்றதுக்காக அவளா எல்லாத்தையும் பண்ணுறா, எவ்வளோ நல்லவளா இருக்காளே, இம்புட்டு நல்லவளா இருக்காளே நம்ம பொண்டாட்டி அப்படின்னு நினச்சி அவரு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாரு. அண்ட் அங்கே பார்த்தோம் அப்படின்னா வீட்டில் எல்லாரும் அப்போ தான் அந்த பஞ்சாயத்து முடிஞ்சு அப்படி நின்றுட்டு இருக்காங்க. பார்த்தா எல்லாருக்கும் நோட்டிஃபிகேஷன் வருது, குரூப்பில் ஃபோட்டோ வருது, அதுவும் அவ்வளோ ஃபோட்டோ. ஸோ கோமதி கேட்குறாங்க, எதுக்கு அவள் இவ்வளோ ஃபோட்டோ அனுப்புறா, சும்மா 2 ஃபோட்டோ அனுப்புனா பத்தாதா அப்படின்றாங்க. பட் பாண்டியன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு சிலர்லாம் கல்யாணத்தை கூட அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் பண்ணுறாங்க, ஆனால் இங்கே இந்த பிள்ளைய பாரு நம்ம குடும்ப நினப்போட அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்றது நமக்கும் ஷேர் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. ஸோ இந்த இடத்துல மீனா சரி லைட்டாக நம்மளை நோண்டி விட்டார், நம்மளும் பேசுவோம் அப்படின்ட்டு, மாமா கல்யாணத்தை கூட தெரியாமல் பண்ணலாம், ஆனால் ஹனிமூன் இப்படி தெரிஞ்சு பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு கவுண்டர் அட்டாக் கொடுத்தாங்க. செம்மையாக இருந்தது. அண்ட் உடனே நம்மளோட பாண்டியன் இருந்துட்டு, பார் மீனா இவ்வளோ பெரிய ஹோட்டலில் 5,000 ரூபாய்க்கு அந்த பிள்ளை தேடி கண்டுபிடிச்சிருக்கு, அந்த பிள்ளை புத்திசாலி பிள்ளை தான், நம்ம சரவணன் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு நல்ல புத்திசாலி பிள்ளை தான் கிடச்சிருக்கு அப்படின்றாரு. உடனே மீனா ஆமாம்மா 5,000 ரூபாய்க்கு தானே என்னத்தை நான் சொல்ல அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்மளோட மயிலோட அப்பா அம்மாவை தான், அதாவது அவங்களுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை அப்படின்றத காட்டுறாங்க. லைக் ஹோட்டலில் வந்து அதுவும் கடனுக்கு வாங்கி சாப்பிட்றாங்க, வீட்டில் சமைக்கிறது கூட காய்கறி இல்லை அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரம் அவங்களுக்கும் நோட்டிஃபிகேஷன் வருது. ஸோ அவங்களோட தங்கச்சி சுடர், மயிலோட தங்கச்சி சுடர் சொல்றாங்க, அம்மா பாரு அக்கா ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க. பட் இங்கே வந்து பாக்யம்க்கு கோவம் வருது, இவன் என்ன இப்படி இருக்கா, இரு அவளுக்கு ஃபோனை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணிட்டு மயில் கிட்ட கேட்குறாங்க, மயில் சந்தோஷமா இருக்கியா, ஆமா நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், நான் ஏசி ரூமில் வெளியவே வரமாட்டேன், அவ்வளோ ஜாலியாக இருக்கு, மாமா தான் வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு, பயங்கர ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏண்டி உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, உன்னை 3 மணி நேரம் அவன் வெளியே நிற்க வச்சான், அவன் கூட ஹாப்பியாக இருக்குன்னு எப்படி சொல்ல முடியுது அப்படின்றாங்க. ஸோ மயிலுக்கு ஷாக்கு, அவன் உன்னை 3 மணி நேரம் வெளியே நிற்க வச்சிருக்கா, நீ என்ன பண்ணியிருக்கணும், ஒரு நாள் ஃபுல்லாக அவன்கிட்ட பேசாமல் இருந்திருக்கணும், அதை விட்டு அவன் கூப்பிட்ற இடத்துக்குலாம் நீ போறியா அப்படின்போது, அம்மா நான் ஹனிமூன் டூரே 3 நாள் தான் வந்திருக்கேன், அதுலேயும் ஒரு நாள் பேசாமல் இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்போது, நீ இந்த 3 நாளைக்காக மட்டும் யோசிக்க கூடாது, உன் பிற்கால வாழ்க்கைக்காகவும் நீ யோசிக்கணும், ஆம்பளைங்களை இப்படி தான் நம்ம வச்சுக்கணும், அவன் கூப்பிட்ட இடத்துக்குலாம் நீ இறங்கி போயிடக்கூடாது, உனக்குன்னு ஒரு கெத்து மெயின்டைன் பண்ணு, நம்ம வைஃபை நம்ம இப்படியே தான் பார்த்துக்கணும், நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீ இதெல்லாம் பண்ணணும் அப்படின்றாங்க. பட் மயில் சொல்கிறாங்கம்மா எனக்கு இதெல்லாம் புரியவே இல்லை, நான் பாட்டுக்கு செவனேன்னு இருந்தேன், எனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு இப்போ இப்படி இரு அப்படி இருன்னு என்னமா சொல்கிற அப்படின்போது, இப்படி தான் இருக்கணும், உன்னை இவ்வளோ கஷ்டத்துலையும் கடனை உடனே வாங்கி உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், இதுக்கு மேலே நம்ம வீட்டில் வந்து பிரச்சனை நீ வந்து உட்காந்துடக்கூடாது, ஏன்னா நம்ம பண்ண தப்பு என்னைக்குனாலும் ஒரு நாள் வெளியே வரும், ஆனால் அன்னைக்கு வெளியே தப்பு வரும்போது குடும்பமே உனக்கு
எதிராக நிற்கும், அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்பமே உனக்கு எதிராக நிற்கும் போது உன் புருஷன் மட்டும் உன் கூட நிற்கணும். ஆனால் அவன் ஒன்றும் இல்லாத ஆளாக நிற்கக்கூடாது, அவன் பணத்தோட உன் கூட நிற்கணும். அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க இப்பவுமே வளைச்சு கொண்டு வந்துரு அப்படின்ற மாதிரி அவங்கள பயங்கரமா பிரெயின் வாஷ் பண்றாங்க பாக்யம். இவங்களுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை, பாக்யத்துக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை அப்படின்னாலும் அடுத்தவங்க கூட எப்படி கெடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த குடும்பத்தை விட்டு பிரிச்சு உன் புருஷன் உனக்குன்னு செய்யற மாதிரி நீ கொண்டு வரணும்ன்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. பட் சுடர் வந்துட்டு திட்டிட்டு இருக்காங்க, அக்கா நீ அம்மா பேச்செல்லாம் கேட்காத அப்படின் போது இவ பேச்செல்லாம் கேட்காதே, நான் உன் நல்லது தான் சொல்றேன் அப்படின்றாங்க. பட் மயில் பயங்கர கன்ஃபியூஷனோட நிக்கிறாங்க, அம்மா சொல்றது கரெக்ட் தானோ அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அதோட இன்னைக்கு எபிசோட் முடிச்சிட்டாங்க. பாக்யம் மந்திரிச்சு விட்டுட்டாங்க. இனி அதுக்கு தகுந்த மாதிரி மயில் ரியாக்ட் பண்ண போறாங்க, சரவணன் டார்ச்சர் பண்ண போறாங்க அப்படின்றது புரியுது. இவங்க எப்ப மாட்டுவாங்க, இவங்க குடும்பத்தை பார்த்தாலே நமக்கு எரிச்சலா இருக்கு, எப்படா இவங்க மாட்டுவாங்க அப்படின்ற மாதிரி காண்டா இருக்கு. ஸோ பாப்போம் அதெல்லாம் எப்போ நடக்குது அப்படின்னு. அண்ட் இன்னைக்கு எபிசோட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.